நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 2025 விஸ்வாவாசு வருடத்துல வரக்கூடிய 6வது மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது, ராசி அடிப்படையில கோச்சார நிலைகள்ல என்ன விதமான கிரக மாற்றங்களால நடக்கக்கூடிய பலாபலன்கள் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த வகையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க வைகாசி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஜூன் மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் 4ஆம் தேதி வாஸ்து நாள். வாஸ்து பூஜை செய்யறதுக்கு, வீடு கட்டுறது தொடங்குறதுக்கான வாஸ்து பூஜைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. அடுத்து 8 சுப முகூர்த்த தினங்கள் இருக்குது. திருமண சுபகாரியங்கள் மற்றும் விசேஷங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய 8 சுப முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதையும் தாண்டி இந்த மாசத்துல வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் வருது. முருகபெருமானை வழிபட்டு முருகபெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய மாதமாகவும் இம்மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுனால கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது இந்த மாதத்துல அப்படின்னு பார்க்கல, மேச ராசின்னு சொல்லக்கூடிய முதல் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காலச்சக்கரத்தின் 2வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட சேர்ந்து புதன் அப்படிங்கிறது அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பாருங்க, காலச்சக்கரத்தின் 3ஆம் இடமான மிதுன ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடம் கடக ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கல, கேது பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார். அடுத்து பாருங்க, காலச்சக்கரத்தின் 10வது இடமா இருக்கக்கூடிய கும்ப ராசியில ராகு பகவானும், 11ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யார் இருக்கிறது அப்படின்னு பார்க்கல, இந்த காலகட்டத்துல 11ஆம் இடத்துல ராகு பகவானும் 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானும் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் என்ன விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குது, உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா நம்ம இப்ப பார்க்க இருக்கோம். சிம்ம ராசி காலபுருஷனின் 5வது ராசியா இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல, கடந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறது உச்ச நிலையில் இருந்தார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்ச நிலையில் இருந்தார் சூரிய பகவான். உச்ச சூரியன் பல்வேறு விதமான சிறப்புகள். ஆமாம், எந்த இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் மதிப்பு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆமாம், அதே போல் பார்த்தீங்கன்னா உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக முடிந்த காலகட்டம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியனும் தனம் வருமானம் தரக்கூடிய புதனும் சேர்ந்து 10ஆம் இடத்தில், 10 அப்படிங்கிறது தொழில், வேலை, தொழில், வருமானம், வசதி வாய்ப்புகள், பதவி பட்டங்கள், உயர்வு சார்ந்த விஷயங்கள். அங்கே ராசிநாதன் அமர்ந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் தனத்தை வழங்கக்கூடியவரும், திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவரும், உழைப்பில்லா வருமானத்தை வழங்கக்கூடியவருமான புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிம்ம ராசிக்கு இந்த மாதத்தில் ஏற்படுத்துகிறாங்க. புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே செயல்பட போகுது. நல்ல வருமானம், எதிர்பார்த்த வருமானம், நீண்ட நாள் தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு கண்டிப்பாக கமிஷன் தொழில்கள் சார்ந்த விஷயத்தில் நல்ல வருமானம், கான்ட்ராக்டுகள் புதுசாக கிடைக்கிறது, அரசு காரியங்கள் நல்ல சாதகமாக முடிக்கிறது, அரசு துறையில் வேலை பார்த்துங்க பதவி உயர்வு, பட்டங்கள் சார்ந்த பாராட்டுக்கள் பெறுறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை தரப்போகுது
தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப மிகப்பெரிய லெவலில் சிறப்பை தரக்கூடிய வகையில் தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. நீங்கள் 100 ரூபாய் எதிர்பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது கோச்சார நிலைகளில் ஏற்பட்டிருக்கு. இந்த கோச்சார கிரகங்களின் மாற்றத்தால் இந்த மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உள்ள சிறப்பை தருது. அதே 10க்குடைய அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அவரே உங்களுடைய ராசிக்கு 3க்குடையவராகவும் அவர் இருக்கிறார். முயற்சி அதிபதியாகவும் இருக்கிறார். 3 10க்குடையவன் 9இல் அமர்வு ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொழில் சார்ந்த உயர்வு, வேலை உறுதியாக உண்டு. வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்மாக வேலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. தொழில் அமைப்புகளில் இருந்த சிக்கல்கள் தடைகள்லாம் நீங்கி தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு அதிகாரம் சார்ந்த விஷயங்களில் உயர்வு. அடுத்து படிக்கிற குழந்தைகள் நல்ல படிப்பு அருமையாக இருக்கும். அடுத்து பாருங்கள் வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, அரசு காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த சிக்கல்கள் தீரும். அதே போல் டாக்குமெண்டேஷன் எழுத்து சார்ந்த விஷயங்கள், பத்திரம் பதிவு சார்ந்த விஷயங்கள், இந்த பேப்பர் சம்பந்தப்பட்ட இருந்த சிக்கல்கள்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். அதே போல் நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட விஷயம் உடனே கிடைக்கும். தொழில் சார்ந்த கடன்கள்லாம் உடனுக்குடனே கிடைக்கும். இப்படி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்கள் வயது மூத்தவர் உங்களுக்கு தொழில் செய்ய உதவுவார் அப்படிங்கிற மாதிரி நல்ல அமைப்பு இருக்குது. இதில் விட ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்த வருஷமே உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து அருள்பளிக்கிறார். லாபஸ்தானத்தில் இருந்து அருள்பளிக்கிறார். அப்போ வருமானம், தொழில் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நல்ல உயர்வை தருவார். ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய அமைப்பை கொடுப்பார். அதுலேயும் இந்த காலகட்டத்தில் நல்ல தொழில் அமைப்புகள், தொழில் சார்ந்த வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பயன்படுத்திக்கங்க. அடுத்து இதில் மேலும் வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான், 7ல் ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் சிந்தனையில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். விநாயகர் வழிபாடை தொடர்ச்சியாக செஞ்சுக்கோங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். குரு பார்வையோடு இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமச்சனி பாதிப்பை கொடுப்பாரு. கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. வண்டி வாகனம் சார்ந்த பயணங்கள், முன்னோர்கள் மூத்தோர்கள் இவங்கள்ட்டெல்லாம் பேசையில் கொஞ்சம் வாக்குவாதம் செய்யாமல் கவனமாக பேசுங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்பு இலக்கண அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு செயல்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.